ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷமூஸ் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம ரெசிபி ஹெல்தியான நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அது எல்லாருக்குமே தெரியும். நெல்லிக்காயில அதிகப்படியான சத்துக்கள் இருக்கு. காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸை விட நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற இந்த பெரிய நெல்லிக்காயில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல வைட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. அசிடிட்டி ப்ராப்ளமா கியூர் ஆக்கும். முடி உதிரதை சரியாக்கி முடி வளரவும் ஹெல்ப் பண்ணுது. நெல்லிக்காய் சாப்பிட்றது கண்களுக்கும் நல்லது. பார்வை குறைபாடு இருந்தாலும் சரியாக்கும். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால ஸ்கின்க்கு க்ளோயிங் கொடுக்கும். உடம்புல இருக்கிற அன்வான்ட் ஃபேட்ஸை பர்ன் பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் நெல்லிக்காயை சாப்பிடலாம். முக்கியமா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க டெய்லியுமே ஒரு நெல்லிக்காவை சாப்பிட்டு வரலாம். பிபியை குறைக்கும். பிளட் வெசல்ஸை விரிவுபடுத்தி ஹார்ட் அட்டாக் மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸ் வராம தடுக்கும். அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸும் நெல்லிக்காவை சாப்பிடலாம். ரத்தத்துல சர்க்கரையோட அளவுகளை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த நெல்லிக்காவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை குணப்படுத்துற இந்த பெரிய நெல்லிக்காவை அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லைன்னா ஜூஸா செஞ்சும் குடிக்கலாம். நீங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு இன்னுமே மோட்டிவேட்டடா இருக்கும். இப்போ வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3 பெரிய நெல்லிக்காவை வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். கூடவே ஜூஸை இன்னும் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆக்க 1/2 கப் புதினா இலைகள் சேர்த்துக்கோங்க. ஜூஸ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை தோல் சீவிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகமும் 10 மிளகும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு நெல்லிக்காய் சாப்பிட்டா கோல்டு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாவே நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால கோல்டு பிடிக்கிறது இல்ல. உடம்புல தங்கியிருக்கிற சளி எல்லாத்தையும் நெல்லிக்காய் வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. இதுல மிளகு சேர்த்திருக்கிறதுனால கோல்டு அஃபெக்ட் பண்ணாது. இப்ப ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ரன் பண்ணிட்டு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம். ஒரு பவுல்ல ஃபில்டர் பண்ணிக்கிறேன். இந்த ஜூஸை இப்படியே கூட குடிக்கலாம். உங்களுக்கு ஸ்வீட்டா வேணும்னா சுகரோ இல்ல நாட்டு சர்க்கரையோ தேனோ கூட சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமா தேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மைல்டான ஸ்வீட்னஸ்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு ட்ரிங்க். இதுல நம்ம சேர்த்திருக்கிற எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் தான். நெல்லிக்காய், புதினா, இஞ்சி, லெமன், மிளகு, சீரகம் எல்லாமே உடம்புக்கு நல்லது. வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நெல்லிக்காவை ஜூஸா செஞ்சு குடிக்கலாம். இதே மாதிரி நெல்லிக்காய் வச்சு நேச்சுரலான ஒரு ஹெல்தியான ட்ரிங்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபி பத்தின ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.